أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم அல்ஹம்துலில்லா. யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ். நம்ம முதல்ல ஒவ்வொரு நாளும் நம்ம சரி செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய நம்மளுடைய நிய்யத்து பரிசுத்தமா இருக்கணும். யா அல்லாஹ் உனக்காக உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கேன் யா அல்லாஹ். நான் இதை கேட்டு அழகிய முறையில அமல் செய்யறதற்கு கிருபை செய் யா அல்லாஹ். முதல்ல நம்ம நிய்யத்தை பரிசுத்தமா வச்சு, ரெண்டாவது அந்த துவாவை செஞ்சு யா அல்லாஹ் கேட்கக்கூடிய ஒவ்வொன்றையும் யா அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையில நான் செயல்பட நீ தௌஃபீக் செய்ய அல்லாஹ். அடுத்து நான் இதை பூரா என் குடும்பத்தாருக்கு முதல்ல, ரெண்டாவது என்னுடைய உற்றார் உறவினர்கள், என்னுடைய நண்பர்கள், யா அல்லாஹ் அது அல்லாத மற்ற மக்களுக்கும் நான் எத்தி வைப்பேன் யா அல்லாஹ். நியத்தை தூய்மையாக்கி அல்லாஹிடத்துல துவா செஞ்சு நான் செயல் செய்வேங்கிற எண்ணத்தோட எத்தி வைக்கணும் அப்படிங்கிற சிந்தனையோட ஆரம்பிப்போம். ஓகே, அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மக்களில் அறிவீனர்கள் இவர்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது? இவர்கள் எந்த கிப்லாவை முன்னோக்கி கொண்டிருந்தார்களோ அதிலிருந்து திடீரென இவர்களை திருப்பியது எது என நிச்சயம் கேட்பார்கள். நபியே, அவர்களிடம் சொல்வீராக, கிழக்கு மேற்கு அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியவனவாகும். தான் நாடுகின்றவர்களை அவன் நேரான வழியில் செலுத்துகின்றான். ஒவ்வொரு வசனத்துக்கும் அப்படி சொல்லிட்டே வந்துடுறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மக்களுக்கு, இந்த மக்கள்லாம் கேக்குறாங்களாம், இப்ராஹிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது வரைக்கும் முதல்ல மஸ்ஜித் அக்ஸாவை நோக்கி தொழுவாங்க. அவங்க ஆரம்பத்துல இருந்து மக்காவை நோக்கி தொழுகணும், கௌபத்துல்லாவை நோக்கி தொழுகணும்னு ஆசைப்பட்டு இருப்பாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிப்லாவை மாத்திட்டான். அப்ப அவங்க எல்லாம் சொல்றாங்க, இவருக்கு என்ன நடந்துச்சு? இவ்வளவு நாளா பைத்துல் முகத்தஸை பார்த்து தொழுதுவரு, இப்ப மக்காவை பார்த்து, அதாவது கௌபாவை நோக்கி தொழுகிறான்னு கேக்குறாங்க. நபியே, உங்கள்கிட்ட சொல்லுங்க, கிழக்கு மேற்கு எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அவன் நாடுற மாதிரி அவன் வழி நடத்துறான். அதனால நீங்க இதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. ஓகே, அடுத்த வசனம். மேலும் இவ்வாறே முஸ்லிம்களான உங்களை நாம் உம்மத்தன் வசத்தன் சமநிலையுடைய சமுதாயமாக ஆக்கினோம். நீங்கள் மக்களுக்கு சான்று வழங்குபவர்களாகவும் இறைத்தூதர் உங்களுக்கு சான்று வழங்குபவராகவும் திகழ்ந்திட வேண்டும் என்பதற்காக. இதற்கு முன்பு எந்த திசையை நோக்கி நீர் தொழுது வந்தீரோ அதனை கிப்லாவாக நாம் ஆக்கி வைத்திருந்ததெல்லாம் யார் இதை இறைத்தூதரை பின்பற்றுகிறார்கள், யார் மாறி சென்று விடுகிறார்கள் என்பதை நாம் அறிவதற்காகதான். இது கிப்லா மாற்றம் மிக கடினமாகவே இருந்தது. ஆனால் அல்லாஹ் காட்டிய நேர்வழியை பெற்றவர்களுக்கு அது சிறிதும் கடினமாக இருக்கவில்லை. அல்லாஹ் உங்களுடைய ஈமானை, நம்பிக்கையை ஒருபோதும் வீணாக்கி விட மாட்டான். நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்களிடத்தில் அளப்பரிய கருணையும் மிகுந்த பரிவும் உடையவன் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உங்களை நம்ம ஒரு நடுநிலையான சமுதாயமா, உம்மத்தம் வசத்தம், வசத்துனா நடு, இந்த நடுநிலைமையான சமுதாயமா உங்களை நம்ம ஆக்கி வச்சிருக்கோம். உங்களுக்கு இறை தூதரை கொடுத்து அவர் மூலம் சான்றுகளையும் நம்ம கொடுத்திருக்கிறோம். இந்த தொழுகை திசைய நம்ம எதுக்காக இப்ப மாத்திரம் தெரியுமா? யாரெல்லாம் உங்களை பின்பற்றிக்கு வர்றதுங்க உண்மையானவர்களா இருக்கிறாங்கன்னு தெரியப்படுத்துறதுக்காக. அப்ப அதனால நபியே, நீங்க வேதனைப்படுத்த வேணாம். அந்த மக்கள் பேசுறாங்கன்னு கவலைப்பட வேணாம். உங்களுடைய ஈமான் போதும், உங்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீணாக்கிற மாட்டான் அல்லாஹ் தஆலா. மனிதர்களுக்கு இடையில அளப்பெரிய கருணையும் மிகப்பெரிய கிருபை உடையவனா அல்லாஹ் இருக்கான். அதனால உங்களுக்கு சோதிக்கிறதுக்காக தான் இந்த கிப்லா மாற்றம் நடந்துச்சுங்கிறான் அல்லாஹ். அடுத்ததா, நபியே, உம்முடைய முகம் அடிக்கடி வானத்தை நோக்குவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதோ நீர் எந்த கிப்லாவை விரும்புகின்றீரோ அதன் பக்கமே நாம் உம்மை திருப்பி விடுகின்றோம். மஸ்ஜிதுல் ஹராம், கௌபா ஆலயம் பக்கமாக உம்முடைய முகத்தை திருப்பிவீராக. இனி நீங்கள் எங்கிருப்பினும் தொழுகைக்காக அதன் பக்கமாகவே உங்கள் முகங்களை திருப்பிவீர்களாக. வேதம் அருளப்பட்டவர்கள் கிப்லா மாற்றம் பற்றிய கட்டளையை உண்மையானதுதான், தம் இறைவனிடம் இருந்து வந்ததுதான் என்பதனை திண்ணமாக அறிவார்கள். ஆனால் இவ்வாறு உண்மையை அறிந்திருந்தும் இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது பற்றி அல்லாஹ் கவனமற்றவனாக இல்லை. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப தெளிவா சொல்லிட்டான். நபியே, உங்க முகம் வானத்தை நோக்கி திரும்பி திரும்பி பார்த்து, யா அல்லாஹ், நீ கௌபாவை
கௌபாவை பார்த்து தொழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துட மாட்டியா அப்படின்னு நீங்க பாக்குறது அல்லாஹ் பாக்குறான். ஓகே, உங்களுடைய அழகான இந்த விருப்பத்தை நான் நிறைவேற்றக்கூடியவனா இருக்கேன். இனிமேல் இந்த கிப்லா மாற்றம் கிடையாது. இனிமேல் நம்ம கடைசி வரைக்கும் கௌபாவை பார்த்தான் அதுதான் உங்களுடைய கிப்லாவா இருக்கு. நீங்க அதை பார்த்தான் தொழுகணும். அதையே அல்லாஹத்தால ஆக்கிட்டான். உண்மையான மக்கள், வேதம் கொடுக்கப்பட்ட மக்களும் இது உண்மைங்கிறத அறிவாங்க. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வேதத்திலேயே சொல்லியிருக்கான். ஆனா உண்மையை அறிஞ்ச பின்னாடியும் மூடி மறைச்சாங்கன்னா அல்லாஹ் அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமா உற்று பாக்குறான். அதனால நீங்க திருப்தியா அழகா அமல் செய்யுங்க அப்படிங்கறத சொல்றோம். அடுத்து, வேதம் அருளப்பட்டவர்களிடம் நீர் எந்த ஒரு சான்றினை கொண்டு வந்தாலும் உமது கிப்லாவை அவர்கள் பின்பற்றப் போவதில்லை, நீரும் அவர்களின் கிப்லாவை பின்பற்றப் போவதில்லை. மேலும் தமக்கிடையேயும் அவர்களில் சிலர் மற்றவரின் கிப்லாவை பின்பற்றுவோராய் இல்லை. எனவே உமக்கு மெய்யறிவு வந்த பின்னர் அவர்களின் விருப்பங்களை நீர் பின்பற்றுவீராயின் திண்ணமாக நீர் அக்கிரமக்காரர்களுள் ஒருவராய் கருதப்படுவீர். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்தே கண்டிப்பா சொல்லக்கூடிய வசனத்தை பாத்தீங்களா? அல்லாஹ் சொல்றான், இந்த எந்த சான்ற கொண்டு வந்தாலும் சரி அவங்க இந்த கிப்லா மாற்றத்தை ஏத்துக்கிற போறதே கிடையாது. நீங்க உங்களுடைய விருப்பத்துக்கு அல்லாஹ் மாத்திட்டா அல்லாஹ்வுடைய கட்டளைய அழகா பின்பற்ற இருங்க. அவங்களோட விருப்பத்துக்கு நீங்க பின்பற்றக்கூடியவர்களா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள திருப்திப்படுத்தணும்னு நினைச்சுக்கோங்க, நீங்க அக்கிரமக்காரர்களா போயிருவீங்க. உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப நாம யாருடைய விருப்பத்துக்கு செயல்படணும்? அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு தான் செயல்படணும். நமக்கு இது நபிக்கு இடப்பட்ட கட்டளை. நமக்கு எப்படிப்பட்ட கட்டளை? அல்லாஹ்வுடைய விருப்பத்தையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய விருப்பத்தையும் பின்பற்றக்கூடியவர்களா இருக்கணும். அப்படி இல்லாம வேற யாரையும் திருப்திப்படுத்துறதுக்காக எந்த செயலும் செஞ்சோம்னா அக்கிரம் செய்தவர்கள்லாம் ஒருத்தரா ஆயிருவோங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஓகேடா, அடுத்து, எவர்களுக்கு நாம் வேதம் அருளி இருக்கின்றோமோ அவர்கள் தங்களுடைய மைந்தர்களை இனம் கண்டு அறிந்து கொள்வதைப் போல் கிப்லாவாக்கப்பட்ட இந்த இடத்தையும் நன்கு அறிவார்கள். எனினும் அவர்களில் ஒரு பிரிவினர் நன்கு அறிந்திருந்தும் உண்மையை மறைக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்போ அறிந்தும் மறைக்கக்கூடியவர்கள்ங்கிறத அல்லாஹ்வே தெளிவா சொல்றான் இல்லையா? அடுத்த வசனம்டா. உறுதியாக இது அதிபதியிடம் இருந்து வந்த சத்தியமான கட்டளையாகும். எனவே இது பற்றி ஐயம் கொள்வோரில் நீரும் ஒருவராகி விட வேண்டாம். அப்போ இது தெளிவான வசனம், இதுல சந்தேகப்பட தேவையில்லை. அப்போ அப்படி சந்தேகப்படக்கூடிய மனிதர்களை ஒருத்தரா நீங்களும் 1000 வேணான்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அடுத்துடா. மேலும் ஒவ்வொருவருக்கும் அவரவர் திரும்பக்கூடிய ஒரு திசை இருக்கிறது. எனவே நீங்கள் நன்மைகள் புரிவதில் முந்துங்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் உங்கள் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று திரட்டி கொண்டு வருவான். நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொன்றின் மீதும் பேராற்றல் கொண்டவனாக இருக்கின்றான். மாஷா அல்லாஹ். அப்போ அல்லாஹ் தஆலா நன்மை செய்யறதுல நீங்க முந்துங்க. எங்க இருக்கிறீங்க, எந்த நாடு, எந்த ஊரு, எந்த இடம், என்ன வசதி, இதெல்லாம் அல்லாஹ் தஆலா பாக்கல. நீங்க எங்க இருந்தாலும் சரி நன்மை செய்யறதுல முந்துங்க. அல்லாஹ் எங்க இருந்தாலும் உங்களை ஒண்ணு சேர்த்து கொடுக்கறதுல பேராற்றல் மிக்கவனா இருக்கான். ஓகேடா, அடுத்த வசனம். மேலும் நீர் எங்கிருந்து புறப்பட்டு சென்றாலும் தொழும் வேளையில் உம்முடைய முகத்தை மஸ்ஜிதுல் ஹராம் நோக்கி திருப்புவீராக. ஏனென்றால் இது உம்முடைய இறைவனிடம் இருந்து வந்த முற்றிலும் உண்மையான கட்டளையாகும். அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை பற்றி கவனமற்றவனாக இல்லை. ஓகேடா, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்ம எங்க இருந்தாலும் சரி நம்ம மஸ்ஜிதுல் ஹரமைத்தான் நோக்கி தொழுகணும். வேற எதுவும் நம்மளுக்கு இடப்பட்ட கட்டளை இல்ல அப்படிங்கறத சொல்றான். அடுத்து, மேலும் நீர் எங்கிருந்து புறப்பட்டு சென்றாலும் உமது முகத்தை மஸ்ஜிதுல் ஹராம் பக்கமாக திருப்புவீராக. உங்களுக்கு எதிராக மக்களுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்க கூடாது என்பதற்காக நீங்கள் எங்கிருந்தாலும் உங்கள் முகங்களை தொழுகையின் போது அதன் பக்கமாக திருப்புங்கள். ஆனால் அவர்களைச் சேர்ந்த அக்கிரமக்காரர்கள் தர்க்கித்து கொண்டுதான் இருப்பார்கள். எனவே அவர்களுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம், எனக்கு அஞ்சுவீர்களாக. இன்னும் இந்த கட்டளையை பேணி வாழ்வீர்களாக. எதற்காவெனில் நான் என் அற்கொடையை உங்கள் மீது முழுமையாக்க வேண்டும் என்பதற்காகவும் மேலும் நீங்கள் நேரிய பாதையை அடையக்கூடும் என்பதற்காகவும் தான். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்காகவும் உங்களுடைய முகத்தை வேற பக்கம் திருப்புறதோ அவங்கள திருப்திப்படுத்துறதோ அவங்களுக்காக அமல்கள் செய்யறது கூடாது. அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் நீங்க அமல் செய்யணும். அவன் சொன்னபடி மட்டும்தான் செய்யணும். அவனைத்தான் அஞ்சணும். அவனை விட்டுட்டு யாருடைய கட்டளைக்கும் நீங்க பணிய வேண்டிய தேவை அவசியம் கிடையாது
ஏன்னா அல்லாஹ்விடம் தான் எல்லா அற்கொடையும் இருக்கு. அவன் தான் உங்களுக்கு அதை முழுமையா கொடுக்கக்கூடியவனா இருக்கான். நீங்க நேரான பாதையை அப்பதான் அடையணுங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் இந்த அட்வைஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்றான். ஓகேடா, அடுத்து. அது எத்தகைய அற்கொடை என்றால், நம் வேத வசனங்களை உங்களுக்கு ஓதி உணர்த்துபவரும், உங்கள் வாழ்க்கை நடைமுறைகளை தூய்மைப்படுத்துபவரும், உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்பிப்பவரும், நீங்கள் அறியாதிருந்தவற்றை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பவருமான ஒரு தூதரை உங்களிலிருந்தே உங்களிடம் அனுப்பி வைத்த போது நீங்கள் பெற்ற அற்கொடையை போன்றதாகும் இந்த கொடை. எனவே என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், நானும் உங்களை நினைவு கூறுகின்றேன். எனக்கு நன்றி செலுத்துங்கள், என்னுடைய அருட்கொடைகளை மறுத்து நன்றி சொல்லாதீர்கள். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, பொறுமை மற்றும் தொழுகையின் மூலம் நீங்கள் உதவி தேடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமை உள்ளவர்களுடன் இருக்கின்றான். அல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்றான் பாத்தீங்களா? இந்த அருட்கொடையெல்லாம் உங்களுக்கு இந்த வேத வசனம் உங்களுக்கு உணர்த்தி காட்டக்கூடியதா இருக்கு. உங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகள்லாம் தூய்மைப்படுத்தக்கூடிய, உங்களுக்கு அழகான வேதத்தை ஓத காட்டக்கூடிய ஒரு தூதரை நான் அனுப்பி உங்களுக்கு கற்றுக் கொடுக்க உங்களுக்கு வச்சிருக்கிறேன். இந்த அருட்கொடைய நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க, இழந்துடாதீங்க. அதனால நபியே இந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க, நீங்க என்னைய நினைவு கூறுங்க. யாரு? அல்லாஹ். நானும் உங்களை நினைவு கூறுறேன். அல்லாஹ் சொல்றான், அது குருனி, என்னை நீங்க நினைவு கூறுங்கள். அது குறுக்கும், உங்களை நான் நினைவு கூறுவேன். வஷ்குருலி, நீங்க எனக்கு நன்றி செலுத்துங்க. வலா தக்ஃபுரு, என்னை நிராகரிக்காதீங்க. நன்றி கெட்ட மக்களா நீங்க ஆயிராதீங்க. உங்களுக்கு கோடான கோடிய கொட்டி கொடுத்திருக்கேன். உங்களுக்கு ஈமான கொடுத்திருக்கேன், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கேன், குடும்பத்தை கொடுத்திருக்கேன், உங்களுக்கு சாப்பாடை கொடுத்திருக்கேன், மூச்சு அழகா போய் வர்றதை கொடுத்திருக்கேன், உங்களுக்கு எல்லா நியமத்துக்களையும் கொடுத்திருக்கேன். அந்த நியமத்துக்களை எல்லாம் ஒண்ணு ஒன்னா பார்த்து, ரப்பே நீ இதை கொடுத்தியே, நான் இதை அனுபவிக்கிறேன்னு நன்றி செலுத்துங்க. நன்றி கெட்ட மனிதர்களா இருந்துராதீங்க. அதோட மட்டும் இல்ல, அல்லாஹ் தாலா சொன்னா, நம்பிக்கை கொண்ட மக்களே, யாயுள்ளதுன்னு ஆமனும், ஓ ஈமான் கொண்ட மக்களே, நீங்க பொறுமையா இருங்க. அதோட உங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டம், நஷ்டங்கள், சோதனைகள் வரும்போது தொழுகையின் மூலம், பொறுமையின் மூலமோ அல்லா இடத்துல உதவி செய்யுங்க. அல்லாஹ் பொறுமையாளர்களோட இருக்கிறான். யாரோட அல்லாஹ் இருக்கிறான்? பொறுமை இழந்து கத்துறமே, பொறுமை இழந்து புலம்புறமே, பொறுமை இழந்து அங்க இங்கேயும் அங்கலாய்க்கிறமே, இந்த பொறுமை வருதா? வரணும். அல்லாஹ் தாலா சொல்றான், அல்லாஹ் பொறுமையாளர்களோட இருக்கிறான். அதே மாதிரி உங்களுக்கு சந்தோஷம் வந்தாலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. பொறுமையோட அல்லாஹ் தாலா அல்லாஹ் தொழக்கூடிய விஷயம். இந்த இடத்துல நம்ம நிறைய விஷயத்த பார்க்கலாம். நிறைய பேர் பாருங்களேன், எவ்வளவு ஈமான் கொண்ட மக்களா பிராக்டிஸ் ஃபாலோவிங்கா இருந்தாலும் சரி, ஒரு ஃபங்க்ஷன் வந்தா, ஒரு நிக்காண்டு வந்தா, ஒரு வீட்டுக்கு விருந்தாண்டு வந்தா எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், சேர்த்து தொழுதுக்கலாம் கூடாது. அல்லாஹால சொல்றான், யா யுவல்லதீன ஆமனூ, ஓ நம்பிக்கை கொண்ட மக்களே, நீங்க பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாட்ட உதவி தேடுங்க. நிச்சயமா அவங்க பொறுமையாளர்களோட இருக்கிறான். அப்ப இதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஒரு அழகான அட்வைஸ். நமக்கு இந்த உலகம்ங்கிறது சொற்ப காலம், இதுல மூழ்கிடக்கூடாது. இந்த சந்தோஷத்தை கொடுத்த ரப்பு தான் சோதனையும் கொடுக்குறான். அப்ப சோதனை காலத்திலையும் பொறுமையோட தொழுகையை கொண்டு அல்லாட்ட உதவி செல்லணும். சந்தோஷ காலத்துல நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியும் அல்லாஹ்விடத்துல அழகான முறையில தொழுகையை நிறைவேற்றக்கூடிய மக்களா நம்ம இருக்கணும். ஓகேடா, கண்டினியூ பண்ணலாம். மேலும் அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்படுகின்றவர்களை இறந்தவர்கள் என கூறாதீர்கள். மாறாக அவர்கள் உண்மையில் உயிருடன் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களின் நிலையை நீங்கள் அறிய மாட்டீர்கள். மேலும் சிறிதளவு அச்சத்தாலும் பசியாலும் உடைமைகள், உயிர்கள் மற்றும் விளைபொருட்கள் ஆகியவற்றில் இழப்பை ஏற்படுத்தியும் திண்ணமாக உங்களை நாம் சோதிப்போம். இந்த நிலைகளில் பொறுமையை மேற்கொள்கின்றவர்களுக்கு நபியே நீர் நற்செய்தி கூறுவீராக. அவர்கள் எத்தகையோர் எனில், தங்களுக்கு ஏதேனும் துன்பம் நேரிடும் பொழுது நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், மேலும் நிச்சயமாக அவனிடமே நாம் திரும்பிச் செல்வோராய் இருக்கின்றோம் என்று சொல்வார்கள். அத்தகையோர் மீது அவர்களின் இறைவனிடம் இருந்து நல்வாழ்த்துக்களும் நல்லருளும் உண்டாகும். இன்னும் அத்தகையோர்தாம் நேர்வழி பெற்றவர்கள். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். யார் நேர்வழி பெற்றவங்க? அல்லாஹ் தாலா லிஸ்ட போட்டானா பாருங்க.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டவங்களை, ஷஹீதாக்கப்பட்டவங்களை, இறந்தவங்கன்னு சொல்லாதீங்க. அவங்க எல்லாம் உயிரோட இருக்கிறாங்க. அவங்களுடைய நிலை நீங்க அறிய மாட்டீங்க. பாத்தீங்களா? நம்ம அறிவு அவ்வளவுதான், அவ்வளவுதான் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களை கொஞ்சம் பசியில, பட்டினியில, இல்ல உங்களை உயிரிழப்புல, இல்ல சில சேதங்களை கொடுத்து நம்ம சோதிப்போம். இந்த இழப்பை ஏற்படுத்தி உங்களை நம்ம சோதிக்கிறது எதுக்கு தெரியுமா? பொறுமையை மேற்கொள்கிறவர்களா நீங்க இருக்கிறீங்களா? அப்படி பொறுமையை மேற்கொண்டு அல்லாஹ்வை தொழுது அவன்கிட்ட உதவி செய்தீங்கன்னா, உதவி தேடுனீங்கன்னா, நீங்க நற்செய்தி பெற்றவங்களா இருப்பீங்க. நிஜமா நமக்கு சோதனையும் கஷ்டமும் வரையில இதை செய்யறோமா? இன்ஷா அல்லாஹ் செய்வோம். நம்ம எழுதி வச்சுக்கிருவோம். யா அல்லாஹ், இனிமேல் எனக்கு சோதனை, கஷ்டம், நோய், நொடி, துன்பம் வரும்போது, நான் என்னுடைய உடமையாலும், பசியாலும், உயிர்களாலும் சோதனை நீ கொடுக்கும்போது, யா அல்லாஹ், நான் பொறுமையோட இருக்கணும் யா அல்லாஹ். உன்னை தொழுது உன்னிடம் உதவி கேட்கணும் யா அல்லாஹ். அப்படிப்பட்ட பாக்கியத்தை நீ எனக்கு குடி யா அல்லாஹ். எல்லாம் எனக்கு சோதனையை கொடுக்காத, எனக்கு தாங்க முடியாத சோதனையை கொடுக்காத. அல்லாவே சொல்றான், தாங்க முடியாத சோதனை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. ஆனாலும் நம்ம அல்லாஹ் இடத்துல கேட்போம். அப்படி கொடுத்துட்டா யா அல்லாஹ், பொறுமை கொடுத்துரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த பக்கம் அந்த பக்கம் வழி தவறி போயிடாம உன் பக்கமே பொறுமையோட உன்னை தொழுது, உன்னை வணங்கி, உன்னிடமே உதவி தரக்கூடியவர்களா எங்கள் ஒவ்வொருவரையும் ஆக்கி வை யா அல்லாஹ். ஆமீன். இப்படிப்பட்ட மக்களுக்கு நபியை நீங்க நெற்செய்து சொல்லுங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? தங்களுக்கு ஏதாச்சும் துன்பம் வந்தா, நிச்சயமா நாங்க அல்லாஹ்வுக்கு உரியவங்க, நாங்க அல்லாஹ்ட்டயே போறோம். அப்புறம் என்ன இருக்குது? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்க அல்லாஹ்வுக்காகவே இப்ப அல்லாஹ் எங்களை படைச்சான். அவனை தொழுறதுக்கு, வணங்குறதுக்கு, அவனுடைய கட்டளையை நிறைவேற்றுறதுக்கு படைச்சான். நாங்க அது மாதிரி இருக்கோம். நாங்க திருப்பி அவங்க கிட்டதான் போக போறோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சோதனை வந்தா, துன்பங்கள் வந்தா, கஷ்டங்கள் வந்தா இன்முகத்தோட ஏற்றுக்கொள்வாங்க. சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ், அப்படிப்பட்ட நல்லடியார்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்து வையாளா. அல்லாஹ் தாலாவே சொல்றான், உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் ரஹ்மா. இப்படிப்பட்ட இறை அடியார்களுக்கு நபியே நீங்க அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்க. எப்படிப்பட்ட வாழ்த்து தெரியுமா? உங்களுக்கு நல்ல அல்லாஹ்விடமிருந்து நல்லருள் இருக்கு. நீங்க அனைவரும் வெற்றி பெற்றவர்கள். யா அல்லாஹ், யா ரப்பே, யா ரஹ்மானே, அப்படிப்பட்ட வெற்றியாளர்கள் கூட்டத்தில் எங்கள் எல்லாரையும் சேர்த்து யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அதான் இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடியது 158வது வசனம். நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உம்ரா, ஹஜ் அதனுடைய கட்டளைகள் என்ன, அங்க என்ன செய்யணும், அங்க என்ன செய்யற மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றாங்கிற செய்தியைத்தான் இந்த வசனங்கள் சொல்லுது. படிங்க. நிச்சயமாக சஃபா, மர்வா எனும் இரு குன்றுகள் அல்லாஹ்வின் அடையாள சின்னங்களிலிருந்து உள்ளவையாகும். ஆகையால் யார் இறை இல்லத்தை ஹஜ் அல்லது உம்ரா செய்கிறாரோ அவர் மீது அந்த இரண்டுக்கும் இடையே சயி செய்வதில் குற்றமில்லை. மேலும் எவரேனும் தாமாக விரும்பி ஏதேனும் நன்மையை செய்தால் அல்லாஹ் அதை மதிப்பவனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கின்றான். நாம் இறக்கி அருளிய தெளிவான அறிவுரைகளையும் வழிகாட்டுதலையும் அவற்றை மக்கள் அனைவருக்காகவும் நம் வேதத்தில் எடுத்துரைத்த பின்னரும் எவர்கள் அவற்றை மறைக்கின்றார்களோ அவர்களை நிச்சயமாக அல்லாஹ் சபிக்கின்றான். மேலும் சபிப்போர் அனைவரும் அவர்களை சபிக்கின்றார்கள். ஆனால் யார் இத்தவறிலிருந்து திருந்தி தம் செய்முறையை ஒழுங்குபடுத்தி கொண்டு தாம் மறைத்திருப்பவற்றை எடுத்துரைக்கிறாரோ அவர்களை நான் மன்னிப்பேன். நான் பெரிதும் மன்னிப்பவனாகவும் கருணை புரிபவனாகவும் இருக்கின்றேன். எவர்கள் இறை நிராகரிப்பு போக்கை மேற்கொண்டு அதே நிலையில் இறந்து விடுகின்றார்களோ அத்தகையோர் மீது அல்லாஹ் மற்றும் வானவர்கள், மனிதர்கள் ஆகிய அனைவரின் சாபம் நிச்சயமாக உண்டாகும். அவர்கள் அந்த சாபத்திலேயே என்றென்றும் மூழ்கி கிடப்பார்கள். தண்டனை அவர்களுக்கு இலகுவாக்கப்பட மாட்டாது, அவகாசமும் அவர்களுக்கு அளிக்கப்பட மாட்டாது. உங்கள் இறைவன் ஒரே இறைவன் தான். அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடையோனாகிய அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. இந்த உண்மையை அறிந்து கொள்ள சான்று வேண்டுமாயின் வானங்கள், பூமி ஆகியவற்றின் ஒழுங்கமைப்பிலும் இரவும் பகலும் ஒன்றன் பின் ஒன்றாக மாறி வருவதிலும் மக்களுக்கு பயன் தருபவற்றை சுமந்து கொண்டு கடலில் செல்லும் கப்பல்களிலும் மேலிருந்து அல்லாஹ் இறக்கி வைக்கும் மழை நீரிலும் பின்னர் அதை கொண்டு பூமியை அது இறந்து போன பின்னர் கூட உயிர்ப்பித்து மேலும் தனது இந்த ஏற்பாட்டின் மூலம் அதில் எல்லா விதமான உயிரினங்களையும் பரவ செய்திருப்பதிலும் காற்றுகளை சுழலச் செய்வதிலும் வானங்களுக்கும் பூமிக்கும் இடையே கட்டுப்படுத்தப்பட்ட மேகங்களிலும் சிந்திக்கும் மக்களுக்கு ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சஃபா, மர்வா அவனுடைய அத்தாட்சிகள்ல உள்ளது. ஹஜ்ஜு, உம்ரா செய்யறவங்க இதெல்லாம் அவனுடைய அடையாள சின்னங்கள்ல ஒண்ணு. அது அழகான முறையில நீங்க சுத்தி வர்றதுல, அங்க சயி செய்யறதுல, அங்க இபாதத் செய்யறதுல எந்த ஒரு குற்றம் இல்லை. யாராச்சும் விரும்புனா நன்மை செய்தா அதை அல்லாஹ் மதிக்க கூடியவனா, நன்கு அறியக்கூடியவனா இருக்கிறான்னு சொல்றாங்க. சொல்லிட்டு
நாம இறக்குன இந்த தெளிவான வசனங்கள், அறிவுரைகள் இருக்குது பாத்தீங்களா? இது மக்கள் அனைவருக்காகவும் நம்ம வேதத்துல இதை எடுத்து சொல்றோம். யாரு இத மறைக்கிறார்களோ நிச்சயமா அல்லாஹ் அப்படிப்பட்ட மக்களை சபிக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல எத்தனை விஷயங்களை சொல்லியிருக்கான் பாத்தீங்களா? இதையெல்லாம் மக்கள்கிட்ட நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நம்ம மீது. யாரெல்லாம் இதை அறிந்திருக்கிறார்களோ, விளங்கி இருக்கிறார்களோ, புரிஞ்சிருக்கிறார்களோ, இந்த இல்மை பெற்றிருக்கிறாங்களோ அவங்க மேல கடமை. மறைக்க கூடாது. இதை யார் மறைக்கிறாங்களோ நிச்சயமா அவங்க அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்களா இருக்கிறாங்க. சபிப்போர் அனைவருடைய சாபத்துக்கும் உரியவர்களா இருக்கிறாங்க. இந்த குர்ஆனை, இந்த அல்லாஹ்வுடைய வசனத்தை, இந்த அறிவுரைய எல்லா மக்களுக்கும் எடுத்து சொல்லணும் அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்றான். யார் இதுல இருந்து தவறி திருந்தி நல்ல செயல்முறையை ஒழுங்குபடுத்திக்கிட்டாங்களோ, மறைத்தவற்றை மக்களுக்கு எடுத்து சொல்றாங்களோ, அப்படிப்பட்ட மக்கள் அல்லாஹ் மன்னிப்பான். கிருபை உடையவனா இருக்கிறான், பெரும் கருணை உடையவனா இருக்கிறான். யாரு மறைச்சதுக்கு பின்னாடி திருந்துறாங்க, அல்லாவே இது அல்லாஹ்வுடைய வசனமே, இது எல்லா மக்களுக்கு சொல்லணுமே, அல்லாஹ்வுடைய கட்டளையாச்சே, எடுத்து சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமையாச்சே, இந்த கல்வியை கத்துக்கிட்டோமே அப்படின்னு மனம் திருந்தி அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்கும் போது அல்லாஹ் மன்னிக்க கூடியவனா இருக்கான், உங்களுக்கு கருணை செய்ய காணுவனா இருக்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய வசனங்களை பொதுமக்களுக்கு, அறியாத மக்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, சட்ட திட்டங்களை விளக்கி சொல்லக்கூடிய மக்களா இருக்கணும் அறிஞர் பெருமக்கள் அப்படிங்கறது பார்க்கிறோம். மறைக்க கூடாது. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், யார் நிராகரிக்கக்கூடிய போக்க பின்பற்றுறாங்களோ, அதே நிலையிலே இறந்து விட்டுறாங்களோ அவங்கள அல்லாஹ் மாணவர்கள், மனிதர்கள் எல்லாருமே சபிக்கிறாங்க. அப்ப நிராகரிக்கிறது, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறது, அது எவ்வளவு பெரிய சாபத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடியதா இருக்குங்கிறத பாக்குறோம். யா அல்லாஹ், மாற்று மத நண்பர்கள் எவ்வளவோ நல்ல மக்கள்லாம் இருக்கிறாங்க. யா அல்லாஹ், அவர்களுக்கெல்லாம் இந்த அழகான வேதத்தை நாங்கள் எடுத்து சொல்லக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவே யா அல்லாஹ். அவர்கள் எல்லாம் புரிந்து யா அல்லாஹ் இந்த தீனுல் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய மக்களாக ஆக்குவே யா அல்லாஹ். உன்னுடைய சாபத்திலிருந்து, உன்னுடைய மாணவர்களுடைய சாபத்திலிருந்து, மனிதர்களின் சாபத்திலிருந்து எல்லா மக்களையும் பாதுகாத்தருள்வாயாக யா அல்லாஹ். இந்த இடத்துல சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்க அந்த சாபத்திலேயே என்றென்று மூழ்கி இருப்பாங்க. ஏன்டா திருந்தாத போது தண்டனை அவங்களுக்கு இலகுவாக்கப்பட மாட்டாது, அவங்களுக்கு அவகாசமும் கொடுக்க மாட்டோம். ஏன்டா அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுடைய இறைவன் ஒரே ஒரு இறைவன் தான். அவன் அளவே இல்லாத கருணையும் கிருபையும் உடையவன். அப்படிப்பட்ட அந்த இறைவனை தவிர வேற இறைவன் கிடையவே கிடையாது. அதனால இலாஹுக்கும் இலாஹு வாஹித். பாத்தீங்களா, அல்லாஹ் அந்த ஒருத்தன் தான். அவனுக்கு ஈடு இல்லை, இணை இல்லை, அவன் கருணையே நிறைந்தவன். அவனை தவிர வேற இறைவனை நீங்க போகாதீங்க, வணங்காதீங்க, கேட்காதீங்க சொல்றானா? எவ்வளவு அழகா இருக்குது. உங்களுக்கு இதுக்கு சான்று வேணுமா? இது உண்மை தெரிஞ்சுக்கணுமா? இந்த வானத்தை பாருங்க, அவனோட ஒழுங்கமைப்பை பாருங்க, இரவு பகல் மாறி வருது பாருங்க. அதுல பாருங்க, உங்களுக்கு பயன் தரக்கூடிய எல்லாத்தையும் டன் கணக்குல சுமந்துக்கிட்டு கடல்ல போகுதே கப்பல், மூழ்கி போயிராம அத பாருங்க. மழை மேல இருந்து பெய்த அந்த மழை நீரை பாருங்க. இந்த பூமி செத்து போய் ஒண்ணுமில்லாம காஞ்சு கட்டாந்தரையா கடந்துச்சே, இந்த மழை நீர் பட்டதும் அப்படியே உயிர் பெற்று பச்சை பசேல்னு உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்குதே, அதை பாருங்க. உயிரினங்களை பாருங்க. இந்த உலகத்துல அல்லாஹ் தஆலா என்னென்னத்தெல்லாம் படைச்சிருக்கான் அதை பாருங்க. காற்று இருக்குல்ல, அந்த காற்று அப்படியே தென்றல் காற்றா வருது, புயல் காற்றா வருது, ஒவ்வொன்னும் இருக்குல்ல, அதை சுழன்று வர அல்லாஹ் செஞ்சிருக்கானே, அதை பாருங்க. வானத்துக்கும் பூமிக்கும் இடையில அப்படியே மேகங்களை நிப்பாட்டி வச்சிருக்கானே, அதையெல்லாம் பாருங்க. உண்மையிலே நீங்க சிந்திக்கக்கூடிய மக்களா இருந்தா இது ஒவ்வொன்றையும் மேகத்துல, வானத்துல, பூமியில படைச்சிருக்கிறதுல, கப்பல்ல, காத்துல எல்லாத்துலயும் ஏராளமான சான்றுகள் இருக்கு. இதை விட அல்லாஹ் ஒருத்தங்கிறதுக்கு உங்களுக்கு வேற என்ன வேணும் அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். ஆனால் இறைவன் ஒருவனே என்பதை தெளிவுபடுத்தும் இத்தகைய தெளிவான சான்றுகள் இருந்தும் மனிதர்களில் சிலர் அல்லாஹை தவிர மற்றவர்களை அவனுக்கு நிகரானவர்களாய் ஆக்கிக் கொள்கிறார்கள். மேலும் அல்லாஹை எவ்வாறு நேசிக்க வேண்டுமோ அதுபோல அவர்களை நேசிக்கின்றார்கள். ஆனால் இறை நம்பிக்கை கொண்டவர்களோ அல்லாஹை அனைவரையும் விட அதிகமாக நேசிக்கிறார்கள். ஆற்றல் முழுவதும் அல்லாஹ்வின் பிடியிலேதான் இருக்கிறது. மேலும் அல்லாஹ் கடுமையாக தண்டனை கொடுப்பவன் என்பதை இந்த அக்கிரமக்காரர்கள் வேதனையை நேரில் காணும் போது அறியத்தான் போகின்றார்கள். அந்தோ அதனை இன்றே அவர்கள் உணர்ந்து கொண்டால் எத்துணை நன்றாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகா சொல்றான். ஆனா இந்த இறைவனை, அந்த ஒரே இறைவன் தாங்கிறத சான்றுகளை தெளிவுபடுத்தி இருந்தும்
மனிதர்கள் சிலர் அந்த அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியவர்களா, நிராகரிக்கக்கூடியவர்களா, மற்றவைகளை அல்லாஹ்வை நேசிக்கிற மாதிரி கபூர்ல இருக்கக்கூடியவர்களை, சிலைகளை, ஷேகுமார்களை, மற்றவைகளை நேசிக்கக்கூடிய மக்களா இருக்கிறாங்களே, அல்லாஹ்வை நேசிக்கிற மாதிரி அவைகளை நேசிக்கலாமா? நேசிக்க கூடாது. அப்படி நேசிப்பது பெரும் பாவம். ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான், இறைவனை நம்பிக்கை கொண்ட மக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க இதையெல்லாம் நேசிக்க மாட்டாங்க. அதையெல்லாம் விட அல்லாஹ்வைத்தான் அதிகம் நேசிக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அல்லாஹ்கிட்டதான் எல்லா ஆற்றலும் இருக்கு. எல்லாம் அவன் கையில நிக்குது. அவன் பிடியில இருந்து வேற யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. ஆனா அல்லாஹ் கடுமையா தண்டனை செய்யக்கூடியவனா இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்வைத்தான் நம்ம நம்பணும். அவனை விட்டுட்டு யாரையும் நம்ப கூடாது அப்படின்றதுல உறுதியா இருக்கிறாங்க. ஆனா அக்கிரமக்கார மக்கள் இருக்கிறாங்கல்ல, அநியாயம் செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறாங்கல்ல, அல்லாஹ்வை விட்டுட்டு அடுத்தவங்களை கடவுளா எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க வேதனைய நேர்ல பார்த்ததுக்கு பின்னாடி நம்புவாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்தோ பரிதாபமே, அவங்களுக்கு அப்ப எந்த ஒரு பிரயோஜனமும் கொடுக்காதே, வேதனையில இருந்து தப்பிக்க மாட்டாங்களே. இன்னைக்கே அதை உணர்ந்து கண்டா, இப்போதே உணர்ந்து கொண்டா இது எவ்வளவு நல்லா இருக்கும். திருந்திருவாங்களே, மன்னிப்பு தேடுவாங்களே, நரக நெருப்புல இருந்தும் தண்டனையில இருந்து தப்பிச்சுக்குவாங்களே அப்படிங்கறது எப்படி சொல்றான். இது உண்மையிலே எல்லா மக்களுக்கும் தெளிவா புரியுதா இல்லையா? எவ்வளவு கிளியரா இருக்குது. அப்படி இருந்து எந்த பக்கம் திசை திருப்பப்படுறோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூறால கேக்குறான். அப்போ வேற எந்த பக்கமும் திசை திரும்பி போயிடக்கூடாது. என்ன சோதனை இருந்தாலும் சரி, என்ன சந்தோஷமா இருந்தாலும் சரி, அல்லாஹ் தான். அவனை தவிர வேற இறைவன் இலாஹ் இல்லைங்கிறதுல உறுதியா இருக்கணுங்கிறத பாக்குறோம். அடுத்து லாத்தா. தண்டனை வழங்கப்படும் அந்த நேரத்தில் இவ்வுலகில் பின்பற்றப்பட்டு வந்த வழிகாட்டிகள் மற்றும் தலைவர்கள் தம்மை பின்பற்றி வந்தோரை விட்டு அவர்களுக்கும் தமக்கும் இடையில் எந்த தொடர்பும் இல்லை என்று கூறி விலகி விடுவார்கள். ஆயினும் அவர்கள் தண்டனை பெற்றே தீருவார்கள். மேலும் அவர்களுக்கிடையே இருந்த எல்லா உறவுகளும் முறிந்து அருந்துவிடும். ஒரு நிமிஷம். இப்போ இதை விட உங்களுக்கு தெளிவான வசனம் தேவையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க எந்த தலைவரை பின்பற்றுனீங்களோ, எந்த ஷெய்க பின்பற்றுனீங்களோ, எந்த கபராலிய பின்பற்றுனீங்களோ, எந்த சிலைகளை பின்பற்றுனீங்களோ, எதா இருந்தாலும் சரி, யார நீங்க பின்பற்றி யாருக்கு இபாதத் செஞ்சு யாரெல்லாம் உங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு நீங்க நினைச்சீங்களோ அவங்க எல்லாரும் உங்களை விட்டு விலகிடுவாங்க. இதெல்லாம் டைரக்டா சொல்றான். தமிழ்ல தான் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெளிவா புரியுது. அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற எல்லா உறவும் அறுபட்டு போயிரும். யாரு உங்களுக்கு ஈடேற்றத்தை கொடுப்பாங்க, சிபாரிசு செய்வாங்க, பாதுகாப்பாங்க, காப்பாத்துவாங்கன்னு நீங்க அங்க போய் அறுத்தீங்க, பழகிட்டீங்க, எல்லாமே செஞ்சீங்க. ஆனா இன்னைக்கு அவங்களுக்கும் உங்களுக்குள்ள எல்லா தொடர்பும் அறுபட்டு போயிரும். ஆனா தண்டனை பெற போறது யாரு? நீங்க தான். உங்களுக்கு இடையில எந்த ஒரு உறவுகளும் இருக்காது. அதனால அந்த ஒரே ஒரு இறைவனை மட்டும் வணங்குங்க. அவனுக்கு மட்டுமே அறுத்து பழகிடுங்க. அவனுக்காக நேர்ச்சி பண்ணிக்கிட்டு இன்னைக்கு தார தர்மம் செய்யுங்க. அவனுக்காக தொழுகுங்க. உங்களுக்கு கஷ்ட நஷ்டம் வந்தா பொறுமையோட இருங்க. அந்த அல்லாஹ் இடத்துல உதவி தேடும்போது அவன் பிடியில தான் எல்லாமே இருக்கு. அவன் நமக்கு உதவி செய்யக்கூடியவனா இருக்கான். கஷ்டத்தை போக்கக்கூடியவனா இருக்கான். தேவைகளை நிறைவேற்றக்கூடியவனா இருக்காங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. அடுத்த வசனத்தை படிங்களா. அப்பொழுது அத்தலைவர்களை பின்பற்றியவர்கள் கூறுவார்கள், நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் இன்று நம்மை விட்டு அவர்கள் விலகி கொண்டது போல நாமும் அவர்களை விட்டு விலகிக் கொள்வோமே. இவ்வாறு வேதனையாலும் துக்கத்தாலும் கைகளை பிசைந்து கொண்டு நிற்கும் வகையில் அவர்கள் இவ்வுலகில் செய்த தீய செயல்களை அல்லாஹ் அவர்களுக்கு காண்பித்து கொடுப்பான். மேலும் நெருப்பில் இருந்து எவ்வகையிலும் அவர்கள் வெளியேறிவிட முடியாது. சுப்ஹானல்லாஹ். அங்க போய் யா அல்லாஹ், இந்த ஆலிம்கள்லாம், இந்த அறிஞர்கள்லாம், இவங்கெல்லாம் தான் எங்களை வழிகெடுத்தாங்க. தர்காக்கு போன்னு சொன்னாங்க, பாத்தியா ஓதுன்னு சொன்னாங்க, அங்க அறுத்து பலியிடுங்கன்னு சொன்னாங்க, ஷெய்க பின்பற்றுங்கன்னு சொன்னாங்க, சிலைகளை பின்பற்றுங்கன்னு சொன்னாங்க, இந்த பாதிரிமார்கள்லாம் எங்களை வழிகெடுத்தாங்க, இந்த சாமியார்கள்லாம் எங்களை வழிகெடுத்தாங்க. யாரெல்லாம் இன்னைக்கு எல்லாரும் எங்களை விட்டு விலகிட்டாங்களே, அது மாதிரி நாங்களும் இவங்களை விட்டு விலகிடுவோம். இவங்களுக்கு உதவியும் செய்யக்கூடாது, இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது சொல்றவங்க இருக்காங்கல்ல. அந்த பாருங்க, என் கையில மட்டும் சிக்குனா ரவையா கூறு போட்டுருவேன் இப்படிலாம் சொல்றவங்க இருக்கிறாங்க. ஆனா அங்க போய் கைய பிசைஞ்சுக்கிட்டு அப்படியே கலக்க மடைஞ்சு நின்று வேதனைப்பட்டு துக்கத்தால
என்ன செஞ்சு என்ன செய்ய முடியும்? நெருப்புல போட்டு வேதனை செய்யறது தவிர எதுவுமே இல்ல. இவ்வளவு அழகா இந்த வசனங்கள் சொல்லி இருக்கும்போது, எல்லாத்தையும் அதிகாரத்தையும் வச்சுக்கிட்டு இருக்க ரப்ப விட்டுட்டு, யார்ட்டயாச்சும் நமக்கு மனசு வருமா? போலாமா? போனா எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய வேதனை. யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் நீ பாதுகாத்தல் யா அல்லாஹ். யா அல்லாஹ் முஃமின்கள், முஸ்லிம்கள் நிறைய பேர் இந்த வேத வசனங்களை படிக்காம, உணராம, விளங்காம இருக்கிறாங்க யா அல்லாஹ். அவர்களுக்கெல்லாம் இந்த படிக்கக்கூடிய, கேட்கக்கூடிய, விளங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து நரகத்திலிருந்து உன்னுடைய தண்டனையில இருந்து பாதுகாத்துரு ரப்பே. அவங்க எல்லாம் எங்களுடைய சகோதரர்கள் யா அல்லாஹ், ஈமான் கொண்டவர்கள் யா அல்லாஹ். உன்னை நம்பினவர்கள் யா அல்லாஹ், விளங்காமல் செய்யக்கூடிய விஷயத்தை நீ மன்னித்தருள்வாயாக யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அடுத்த வசனத்தை படிங்களாத்தா. மனிதர்களே, பூமியில் உள்ளவற்றில் தூய்மையான அனுமதிக்கப்பட்ட பொருள்களை புசியுங்கள். மேலும் ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். நிச்சயமாக அவன் உங்களுக்கு வெளிப்படையான பகைவன் ஆவான். அவன் பாவத்தையும் மானக்கேடான செயல்களையும் செய்யுமாறுதான் உங்களை ஏவுகிறான். இன்னும் நீங்கள் அறியாத விஷயங்களை எல்லாம் அல்லாஹ்வின் மீது ஏற்றி சொல்லுமாறு உங்களை அவன் ஏவுகின்றான். அல்லாஹ் இறக்கி அருளிய வேதத்தை பின்பற்றுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால், இல்லை, எங்கள் தந்தையார் பாட்டனார் என்ற எந்த வழியை பின்பற்றியதாக கண்டோமோ அதனையே நாங்கள் பின்பற்றுவோம் என்று மறுமொழி கூறுகின்றார்கள். அப்படியானால் அவர்களின் தந்தையார் பாட்டனார் எதையும் சிந்தித்து உணராதவர்களாயும் நேர்வழி பெறாதவர்களாயும் இருந்தாலுமா இவர்கள் அதனை பின்பற்றுவார்கள்? சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகான கேள்வி, எவ்வளவு அழகா உணர்த்தக்கூடிய செயல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான் பாத்தீங்களா? மனிதர்களே, இந்த பூமியில அல்லாஹ் அனுமதிச்சுதான் சாப்பிடுங்க, அனுமதிக்காத சாப்பிடாதீங்க. ஷைத்தான் இருக்கான்ல, அவனோட அடிச்சுவற்றை பின்பற்றாதீங்க. அவன் உங்களுக்கு வெளிப்படையான பகைவன், அவன் உங்களோட எதிரி. உங்களுடைய தாயின் தந்தையும் சுவனத்திலிருந்து வெளியேற்றுபவன். அல்லாஹ்விடத்துல சபதமிட்டு வந்திருக்கிறான், உங்களை அவன் போற இடத்துல கூட்டிட்டு போய் தள்ளுவேன்னு சொல்லிட்டு. அதனால அவன் வெளிப்படையான பகைவன், அவனை பகைவனாவே எடுத்துக்கோங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து சொல்றான், அவன் மானக்கேடான செயல்களை செய்யுமாறு உங்களுக்கு ஏவுவான். கிழிச்சுக்கிட்டு போட்டு போங்க, திறந்துகிட்டு போட்டு போங்க, தலைய விரிச்சு விடுங்க, அவுத்து விடுங்க. ஒரு காலத்துல சொல்லுவாங்க, அம்மாடி வீட்டுக்கு மனுஷர்லாம் வர்றாங்க, தலையை தூக்கி கட்டிக்கோ, கொண்டைய போட்டுக்கோ, தலைய மூடிக்கோ, தலையில துணியை போடுமா. இப்ப தலைய விரிச்சு விடுறதுதான் ஃபேஷன். விரிச்சு எப்படியெல்லாம் விடலாம், சுருட்டி எப்படியெல்லாம் விடலாம், பரட்டையா எப்படியெல்லாம் விடலாம், இதுதான் ஃபேஷனா. இதுக்கு ஒரு பியூட்டி பாடலாம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அப்போ அல்லாஹ் எவ்வளவு தெளிவா சொல்றான் பாருங்க. அந்த ஷைத்தான் இருக்கான்ல, உங்களை மானக்கேடான செயல்களை செய்யுமாறு உங்களை ஏவுவான். நீங்கள் அறியாத விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் மேல ஏற்றி சொல்லி உங்களை இதை செய்யுங்கன்னு ஏவுவான். போயிடாதீங்க, பின்பற்றிடாதீங்க. அப்படி போனீங்கண்டா அவன் போற இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போயிடுவான். அவன் உங்களோட எதிரி, அவன் உங்களுடைய பகைவன். அல்லாஹ் தாலா ஒருத்தர எதிரி பகைவன் சொன்னா அவன் ஷைத்தான் தான். அவனை தவிர வேற யாரையுமே சொல்லல. ஆனா நம்ம நல்லது சொல்றதுங்க எல்லாம் எதிரியா பாக்குறோம், அல்லாஹையும் ரசூலையும் சொன்ன விஷயங்களை சொல்றவங்களை எல்லாம் எதிரியா பாக்குறோம். ஆனா ஷைத்தான் சொல்லக்கூடிய செயல்களை எல்லாம் நன்மையா எடுத்துக்கிட்டு போறோமே. அல்லாஹ் நீ காப்பாத்தி அல்லாஹ். அடுத்து அல்லாஹ் தாலா சொல்றான், அல்லாஹ் கொடுத்த இந்த வேதத்தை பின்பற்றுங்க அப்படின்னு உங்கள்ட்ட சொன்னா, அல்லாவும் ரசூலும் இதைத்தானே செய்ய சொல்லியிருக்கான். நீங்க இதெல்லாம் செய்யாதீங்கம்மான்னு சொன்னா, அட நீங்க போங்க ஸ்ரீதேவி, எங்களுடைய வாப்பா, எங்க தாத்தா பாட்டி, எங்க குடும்பத்து மக்கள், எங்க ஊர் மக்கள் இதையெல்லாம் அவங்க எல்லாம் இப்படிதான் செஞ்சுட்டு வந்தாங்க. அப்ப அவங்க எல்லாம் செஞ்சது பொய்யா? அதெல்லாம் இல்லையா? நாங்க என்னுடைய தந்தை பாட்டனார் செஞ்ச, எங்க ஊர் மக்கள் செய்யற அந்த வழியில தான் இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அட அவங்கள்ட்ட நீங்க சொல்லுங்க, ஏப்பா உங்க ஊர் மக்களும் உங்களுடைய தந்தையும் உங்களுடைய பாட்டனாரும் சிந்தித்து உணராதவர்களா, நல்லறிவு பெறாதவர்களா, நேர்வழியில இல்லாதவர்களா இருந்தாலுமா நீங்க அவங்கள பின்பற்றுவீங்க அப்படின்னு கேளுங்க. எவ்வளவு அழகா படைச்ச ரப்பு சொல்லி கொடுக்குறான் பாருங்க. அப்ப படைச்ச ரப்பு சொல்றது நமக்கு உயர்வானதா, உன்னதமானதா, நேர்வழியா? நம்ம ஊரும் மக்களும் குடும்பமும் சொல்றதா? அல்லாஹ், அல்லாஹ், யா ரப்பே, யா ரஹ்மானே, எங்கள் அனைவருக்கும் புரிந்துணர்வை கூடிய அல்லாஹ், கொடுத்த ஈமானை உறுதியை கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ், இணை வைப்பிலிருந்து யா அல்லாஹ், இந்த வெளிப்படையான சிறுக்குல இருந்தும், மறைமுகமான சிறுக்குல இருந்தும், முனாஃபிக் தனத்திலிருந்தும், நயவஞ்சகத்தனத்திலிருந்தும் எங்கள் அனைவரையும் பாதுகாத்தருள்வாயாக யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அடுத்த வசனம் அல்லாத்தா. இறைநெறியை பின்பற்ற மறுப்பவர்களின் உமையானது கால்நடைகளை போன்றதாகும். சப்தமிடும் இடையனின் கூப்பாட்டையும் அலைப்பொலியையும் தவிர அவை வேறு எதையும் கேட்பதில்லை. அவர்கள் செவிடர்களாயும் ஊமையராய்
கூடர்களாய் இருக்கின்றனர். எனவே எதனையும் அவர்கள் அறிய மாட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதோட முடிச்சிட்டான். அல்லாஹ்வுடைய நிறைய பின்பற்றல, அல்லாஹ் ஒருத்தன்கிறதுக்கு மாறு செய்யறாங்க. இதுக்கு உங்களுக்கு உதாரணம் ஏதாவது எப்படி சொல்லலாம் தெரியுமா? ஒரு எக்ஸாம்பிள், கால்நடை மாதிரி பாத்தீங்களா? யாராச்சும் மாடே, நாயே, கழுத மாதிரி கத்துற அப்படின்னா எப்படி கோவம் வருது நமக்கு? அல்லாஹ் தஆலா பாருங்க தெளிவா சொல்றான், கால்நடை மாதிரியாம். நீங்க எல்லாம் அனிமல்ஸ் மாதிரி, விலங்குகள் மாதிரி. யார் அல்லாஹ்வுடைய அவனுடைய அழகிய அழைப்பை ஏற்றுக்கொள்ளலையோ, அவன் காட்டின நேரான வழியில பின்பற்றலையோ, நீங்க எல்லாம் கால்நடை மாதிரி, நீங்க எல்லாம் அனிமல்ஸ் மாதிரி, விளக்கம் மாதிரி. அந்த விலங்குகள் என்ன தெரியுமா? சத்தம் மட்டும்தான் அதுக்கு கேட்கும், வேற ஒண்ணும் கேட்காது. அவன் அந்த மேய்க்கிற இடையன் இருக்கான்ல, அத ஹே 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 விரட்டிக்கிட்டு போவான். அந்த சத்தம் தான் அதுக்கு கேட்கும். நீங்க காது இருந்தும் செவிடு, கண்ணு இருந்தும் குருடு, வாய் இருந்தும் ஊமை, நீங்க எதையுமே அறிய மாட்டீங்க. எப்பேற்பட்ட கேவலமான இழிவான பேச்சு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் இறை மறுப்பாளர்களுக்கு. பாத்தீங்களா? அல்லாஹ் பாதுகாக்கணும். ஓகே லதா, அடுத்து. இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் உண்மையில் அல்லாஹுக்கு மட்டுமே பணிந்து வாழ்பவர்களாய் இருப்பின், நாம் உங்களுக்கு அளித்திருக்கும் தூய்மையானவற்றை தாராளமாக புசியுங்கள். மேலும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்கள். செத்த பிராணியும் இரத்தமும் பன்றி இறைச்சியும் அல்லாஹை தவிர மற்றவரின் பெயர் கூறி அறுக்கப்பட்டவையுமே உங்களுக்கு தடுக்கப்பட்டவையாகும். எனினும் எவரேனும் ஒருவர் இப்பொருளில் ஏதாவது ஒன்றை புசிக்க வேண்டிய கட்டாயத்திற்குள்ளானார், இறை சட்டத்தை தவிர்க்கும் நோக்கம் இல்லாமலும் வரம்பு மீறாமலும் தேவைக்கு மிகாமலும் அதனை புசிப்பதில் அவர் மீது குற்றமில்லை. நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனாகவும் கருணை புரிபவனாகவும் இருக்கின்றான். ஓகே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்லி காட்டுறான், நம்பிக்கை கொண்ட மக்களே, நீங்க அல்லாஹ் மட்டும் நம்புறீங்களா? அவனை மட்டும் வணங்குறீங்களா? அவன்கிட்ட மட்டும் உதவி தேடுறீங்களா? நீங்க அல்லாஹ் கொடுத்த தூய்மையான விஷயம் இருக்குல்ல, அதை அழகான முறையில அனுபவிங்க, சாப்பிடுங்க. ஆனா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. நான் பாருங்க, அதனாலதான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தண்ணி குடிச்சா கூட பிஸ்மி சொல்லி அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி குடிக்க சொல்லியிருக்காங்க. முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லியிருக்காங்க. யார் எந்த உதவி செஞ்சாலும் சரி, தேங்க்ஸ் சொல்ல சொல்லி கொடுத்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளவு பெரிய நியமத்தையும் அனுபவிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ்ன்னு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. உங்களுக்கு உதவி செஞ்சவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லுங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஏதோ சொல்லி கொடுக்கல, இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், நம்பிக்கை கொண்டவர்களா இருந்தா அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து வாழ்ங்க. அவன் கொடுத்ததை நீங்க தூய்மையானதை நல்லபடியா சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு ரப்புக்கு நன்றி செலுத்துங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு நீங்க எதெல்லாம் சாப்பிடக்கூடாது தெரியுமா? ரத்தம், பன்றி இறைச்சி, அல்லாஹ் தவிர வேற பேர் சொல்லி அறுக்கப்பட்டது, தானா செத்து போனது, இந்த மாதிரியான இந்த இடத்துல பெரிய லிஸ்டே நமக்கு இதுல கொடுத்திருப்பாங்க தஃப்சீர்ல. அதெல்லாம் பார்த்துக்கலாம். அதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. ஆனா ஒருத்தர் கட்டாயத்துக்கு மாட்டிக்கிட்டாரு, அவர் வரம்பு மீறாம அந்த கட்டாய நிலையில சாப்பிடுறது அவருக்கு தப்பு இல்ல. ஒருத்தர் பசி பட்டினி உசுறு போயிடும், அவரும் தேவைக்கு அந்த மாதிரி ஹராமான விஷயங்களை சாப்பிட்டு உயிரை காப்பாத்திக்கிறதுல குற்றம் இல்லை. ஆனா அல்லாஹ் மன்னிக்க கூடியவனா இருக்கான். அல்லாஹ் ஒவ்வொன்றையும் நன்கு அறிந்தவனா, கருணை செய்யக்கூடியவனா இருக்கான் அப்படிங்கறத சொல்லி காட்டுறாங்க. அடுத்த அல்லாஹ் தன்னுடைய வேதத்தில் இறக்கி அருளிய சட்டங்களை எவர்கள் மறைக்கின்றார்களோ, மேலும் அற்ப இலாபத்திற்காக அவற்றை விற்கின்றார்களோ, அவர்கள் உண்மையில் தங்கள் வயிறுகளில் நெருப்பை தவிர வேறு எதனையும் நிரப்பிக் கொள்வதில்லை. இன்னும் இறுதி தீர்ப்பு நாளில் அல்லாஹ் அவர்களிடம் பேசவும் மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான். மேலும் அவர்களுக்கு துன்புறுத்தும் தண்டனையும் உண்டு. இவர்கள் தாம் நேர்வழிக்கு பதிலாக வழிகேட்டையும் மன்னிப்புக்கு பதிலாக தண்டனையையும் விலைக்கு வாங்கி கொண்டவர்கள். நரக வேதனையை சகித்துக் கொள்வதற்கு தயாராய் உள்ள இவர்களின் துணிவு எத்துணை வியப்புக்குரியது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க. அல்லாஹ் தன்னுடைய வேதத்துல சட்டங்களை அழகான முறையில சொல்லியிருக்கான். அதை யார் மறைக்கிறாங்களோ, இந்த உலகத்துடைய அற்ப லாபத்துக்காக அத விக்கிறாங்களோ, அதன் மூலமா வரக்கூடிய லாபம் எல்லாம் அனுபவிக்கிறது, சாப்பிடுறது, உங்குறது, திங்கிறது எல்லாம் என்ன தெரியுமா? நரக நெருப்பு. அதை தவிர வேற எதுவும் இல்ல. அல்லாஹ் இப்படிப்பட்ட மனிதர்களோட மறுமையில பேச மாட்டான், தூய்மைப்படுத்த மாட்டான். இவங்களுக்கு கட்டாய துன்புறுத்தக்கூடிய வேதனை இருக்கு. சுப்ஹானல்லாஹ். இந்த உலக வாழ்க்கைங்கிறது அற்பமானது, சொற்பமானது, ரொம்ப ஈஸியா சிம்பிளா முடியக்கூடியது. நாளை மறுமையில போய் கணக்கெடுக்கவங்க பார்த்தா ஒரு நாள் ஒரு 24 மணி நேரம், ஒரு பாதி நேரம், ஒரு கால்வாசி நேரம், இப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்குள்ளேயே இந்த வாழ்க்கை.
ஆனா நாளை மறுமை வாழ்க்கை இருக்குதே, நிரந்தரமானது, பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் உள்ளது. அங்க அல்லாஹு தாலா அவனுடைய வசனங்களை யார் மறைக்கிறாங்களோ, யார் அதை சொல்லாம இருக்கிறாங்களோ, அத அற்பமான விலைக்கு வித்துட்டு அதன் மூலமா சம்பாரிச்சு அவங்க சொத்துக்கள் சேர்க்கிறாங்களோ, சாப்பிடுறாங்களோ, அப்படிப்பட்ட சாப்பாடெல்லாம் வயிறுல நெருப்பத்தான் நிரப்புறாங்க. அது நாளை மறுமை நாளையில இது இப்படி செஞ்ச காரணத்தினால அவங்கள்ட்ட அல்லாஹ் பேச மாட்டான். அவங்கள தூய்மைப்படுத்த மாட்டான். அவங்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனை தான் உண்டு. அல்லாஹ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து எங்களை, எங்களுடைய சந்ததிகளை, உற்றார், உறவினர்கள், ஊர் மக்கள் அனைவரையும் நீ பாதுகாத்துருக்கான்டா. அல்லாஹ் நம்ம கிட்ட பேசலன்னா வேற என்ன இருக்குது? அவன் நம்மளை பரிசுத்தப்படுத்தலான்னா யார் நம்மளை பரிசுத்தப்படுத்த முடியும்? அவன் தண்டனை கொடுத்தான்டா யாருதான் காப்பாத்த முடியும்? நபியே அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்க இந்த மக்களுடைய விருப்பத்தை பின்பற்றினீங்கன்னா உங்களை காப்பாத்துறதுக்கு யாருமே கிடையாதுங்கிறாங்க. அப்ப நம்மளை காப்பாத்துறதுக்கு யார் இருக்கா? இல்லையா? அப்ப நாம ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வுடைய இந்த வசனங்களை ஒவ்வொன்னையும் அழகான முறையில கேட்கிறோம், படிக்கிறோம், விளங்குறோம். இன்ஷா அல்லாஹ் யா அல்லாஹ் அதன்படி செயல்படுத்தக்கூடிய நன்மக்களா எங்களை ஆக்கி வை யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னை மட்டுமே இலாஹா நாங்கள் எடுத்துக்கொண்டு உன்னை மட்டும் வணங்கி உன்னிடமே உதவி தேடக்கூடிய மக்களாக ஆக்கி வை யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ எங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பங்களை கொடுத்தாலும் சரி, நாங்கள் பொறுமையோடும் தொழுகையோடும் உன்னுடைய உதவி தேடக்கூடியவர்களா ஆக்கி வை யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் போது அதை அழகான முறையில் அனுபவித்து உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களா எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி வை யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த அழகிய குர்ஆனை நீ வழங்கிய யா அல்லாஹ் என்னுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாறுகளை படித்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய நன்மக்களின் கூட்டத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் சேர்த்தால் புரிவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.